ரமலான்ல பல் துலக்கலான்னு சொன்னா சில பேர் கோவப்படுறாங்க. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்னதான் ஹதீஸ் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமிர் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது பல் துலக்குவதை எண்ணிலடங்காத தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. அப்ப இதுல இருந்து பல் துலக்குதல், அதாவது நோன்பு வைத்திருக்கும் நிலையில் பல் துலக்குதல் நமக்கு ஆகுமாக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா சில விஷயங்களை நாம தவிர்த்துக்கணும். நோன்பு வைத்திருக்கும் நிலையில நம்ம பல் துலக்கும் போது ஏதாவது ஒரு வஸ்துக்களை விழுங்குவதையோ அல்லது அந்த தண்ணீரை குடிப்பதையோ விட்டு நாம தவிர்த்திருக்கணும். இந்த செயல் நடந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த நோன்பு முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய மதரசத்து நாஃபிஆ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.